டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். மிக மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ், ரொம்ப எப்படி சொல்லலாம், கிரிட்டிக்கலான ஒரு கொஷின்ஸும் கூட. ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடித்தரும். உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா இந்த கொஷின்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து சால்வ் பண்ணி சரியான ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து தெரிவிங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் பண்ண ஒரு கொஷின்ஸாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுக்கிற கொஷின்ஸு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் எடுத்து ஷோ பண்ணி கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏயும் பியும் சம வயதுடையவர்கள் அல்லது ஏ ஆனவர் பிஐ விட பெரியவர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். சியும் பியும் சம வயது உடையவர்கள் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர். அதுக்கு பார்த்தோன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். பி ஆனவர் சியை விட பெரியவர் அப்படி சொல்லிவிட்டு மேலே உள்ள கூற்றுகள்லேருந்து நாம் காணும் தீர்மானம் யாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 விதமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களால் ஆன்சர் வந்து சால்வ் பண்ண முடியலனா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே போதுமான இருக்கும். நன்றி. மீண்டும் இடத்துல சந்திப்போம்.